الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون وقال عيلا يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم وأصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் மீதும் நல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என கூறி இன்றைய உலகத்திலே நாகரீகங்கள் தோன்றிய பல இடங்களை பற்றி வரலாற்று ஆய்வாளர்கள் அதிகமாக பேசுகின்றார்கள். குறிப்பாக சிந்து நதி நாகரீகம் என்று கூறுவார்கள். சிந்து நதி நாகரீகம் என்பது ஒரு நதி, அந்த சிந்து நதியை அடிப்படையாக கொண்டு அங்கு வாழ்ந்த மக்கள் கூட்டங்களை வைத்து மனிதகுல நாகரீகங்கள் தோன்றியது என்று சொல்லி ஆய்வாளர்கள் சிலர் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று மொசபத்தேமிய நாகரீகம் என்று சொல்லி கூறப்படுகின்றது. இந்த மொசபத்தேமிய நாகரீகமும் அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு மக்கள் கூட்டம் அங்கு வாழ்ந்து ஒரு நாகரீகமான சமுதாயமாக மக்கள் வாழ்ந்தார்கள் என்பதை கூறுவார்கள். அதே போன்று சீனாவில் குவாங்கோ பள்ளத்தாக்கில் குவாங்கோ நதி அருகில் உருவாக்கப்பட்ட ஒரு நாகரீகம் குவாங்கோ நதி நாகரீகம் என்று சொல்லி அதை பற்றி ஆய்வாளர்கள் அதிகமாக பேசுவார்கள். அதே போன்று மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரீகம் என்று சொல்லி ஆய்வாளர்கள் வரலாற்றில் பல நாகரீகங்களை அடுக்கடுக்காக எடுத்து கூறி மனிதர்கள் அந்த நாகரீகங்கள் தோன்றிய இடத்தில் உலக மக்களுக்கு ஒரு நாகரீகம் அங்கு வளர்ச்சி அடைந்தது, அதன் மூலமாகத்தான் மனித சமுதாயம் நிலைத்து நிற்கின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். குறிப்பாக நாகரீகங்கள் பற்றி ஆய்வு செய்யக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் இது தொடர்பாக கூடுதலான கவனத்தை செலுத்துவார்கள். பொதுவாக எமது நாட்டில் உள்ள வரலாற்று பாட புத்தகங்களிலும் இந்த நாகரீகங்கள் சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் அனைவரும் சிந்திக்க தவறிய, அனைவரும் ஆய்வு செய்ய தவறிய மிக முக்கியமான ஒரு நாகரீகம்தான் உலக மனித குல வரலாற்றில் ஆரம்ப மனிதனாக தோன்றிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிலே இருந்து காபத்துல்லாவை அல்லாவை வணங்குவதற்காக, அந்த இடத்தில் அவர்கள் வாழ்ந்த வீடாக அல்லாவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட அந்த வீடும் அதனோடு தோன்றிய நாகரீகங்கள் பற்றிய வரலாற்றையும் எந்த ஒரு வரலாற்று புத்தகங்களிலும் நாகரீகம் தோன்றிய ஒரு இடமாக யாருமே பார்ப்பதில்லை. அந்த பார்க்கப்படாத அந்த வெளிச்சத்தை இந்த இடத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவது சால பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித குலத்தின் முதலாவது ஒரு மனிதர். அல்லாஹ்வை வணங்குவதற்காக முதலாவது கட்டப்பட்ட ஆலயம் கஅபா, அதனை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறும் பொழுது இன்ன அவ்வல பைத்தின் வுலிஅ லின்னாஸி லில்லதி பிபக்கத முபாரகன் வஹுதன் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். மனிதர்கள் அல்லாஹுவை வணங்குவதற்கு அமைக்கப்பட்ட முதல் வீடு பக்காவில் உள்ளது. அது பரக்கத் செய்யப்பட்டதாகவும் அகிலத்தாருக்கு நேர்வழியாகவும் இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். ஆக உலகத்தில் முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட கஅபா தான் நாகரீகங்கள் வளர்வதற்கு முதலாவதாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாகவும் காணப்படுகின்றது என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே 3366வது ஹதீஸாக பதியப்படுகின்றது. அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பூமியில் அமைக்கப்பட்ட முதலாவது பள்ளிவாயல் எது என்று கேட்டேன்.
அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம் என்று கூறினார்கள், அதாவது காபத்துல்லாவை கூறினார்கள். பிறகு எது என்று கேட்டேன். அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று கூறினார்கள். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு காலம் இடைவெளி இருந்தது என்று கேட்டேன். சுமார் 40 ஆண்டுகள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடைவெளியை குறிப்பிட்டார்கள் என்று சொல்லி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே பதிவாகி உள்ளது. ஆக முதலாவதாக உலக நாகரிகங்களில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் இருக்கும் என்றால் அது கஅபாவா தான் இருக்கும். அந்த இடத்தில் தான் முதலாவது மனிதர் தோன்றினார். அந்த தோன்றிய மனிதர் குலத்தில் தான் முதலாவது நாகரிகம் வளர்ந்தது என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட இந்த பள்ளிவாயல் காபத்துல்லாவானது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பிரளயத்தினால் அது சிதைவடைந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்திலே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாலைவன மண்ணிலே அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப ஒரு கப்பலை கட்டினார்கள். அந்த கப்பலை செய்யும் பொழுது அங்கிருந்த மக்கள் எல்லோரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். இந்த பாலைவன மண்ணிலே ஒரு கப்பலை செய்றீங்களே, இதனால இருக்கக்கூடிய பயன்தான் என்ன என்று அவர்கள் கேலி கிண்டல் செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தில் வானை பிளக்கும் அளவுக்கு மழையை பொழிய செய்தான். பூமியிலிருந்து பிளந்து ஊற்றுக்களை ஏற்படுத்தி அந்த நகரம் முழுவதும் முழுமையாக நீரை கொண்டு நிரப்பி அந்த மக்களை நீரில் மூழ்கடித்து அழிக்கப்பட்ட வரலாற்றை நாங்கள் அல் குர்ஆனிலே பார்க்கின்றோம். ஆக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பிரளயத்தினால் இந்த காபத்துல்லா பாதிப்படைந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதன் பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினால் தான் இந்த காபத்துல்லா புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. அல்லாஹ்வின் கட்டளைப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனிலிருந்து மக்காவுக்கு வருகை தந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்துதான் இந்த காபத்துல்லாவை மீள புனர் நிர்மாணம் செய்தார்கள். ஆனால் நம்மில் அதிகமானாக்கள் நினைச்சு வைத்துக் கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்துதான் இந்த காபத்துல்லாவை கட்டினார்கள் என்று. அவர்கள் 2 பேரும் சேர்ந்து புனர் நிர்மாணம் செய்தார்கள். ஆனால் முதலாவது அந்த காபத்துல்லாவை கட்டியது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் பலஸ்தீனிலிருந்து அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மக்காவில் கொண்டு வந்து விடுகின்றார்கள். விடும் பொழுது அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் உமக்கு இதனை ஏவினான் என்று கேட்கிறாங்க. ஏனென்றா பாலைவனத்தில் எந்த ஒரு மக்கள் சஞ்சாரமும் இல்லாத இடத்துல, ஒட்டுமொத்தமாக யாருமே இல்லாத இடத்துல தனியாக கொண்டு வந்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டுவிட்டு அவர்கள் செல்லும் பொழுது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இப்ராஹிம் நபியே, இது அல்லாஹ்வா உங்களுக்கு இந்த கட்டளையை ஏற்படுத்தினான் என்று. அவர்கள் ஆம் என்று சொன்னதோடு அவர்கள் அதை பொருந்திக் கொள்கிறார்கள். அல்லாஹ் இந்த விடயத்தை எனக்கு செஞ்சான் என்று சொன்னா அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்று சொல்லி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொருந்திக் கொள்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் இருந்த இடத்தை விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சென்று ஒரு துஆவை கேட்கின்றார்கள். எங்கள் இறைவனே, நிச்சயமாக நான் என் சந்ததியை சங்கையான உன் வீட்டின் அருகே விவசாயம் இல்லாத இப்பள்ளத்தாக்கில் எங்கள் இறைவனே அவர்களை தொழுகை நிலைநாட்டுவதற்காக குடியேற்றி இருக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். இந்த இடத்தில் வரக்கூடிய பைத்திகல் முஹர்ரமு, உன் சங்கையான வீடு என்று சொல்லக்கூடிய அந்த வாசகம் என்னென்று சொன்னால் காபத்துல்லாவை குறிக்கின்றது. ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து வைக்கும் பொழுதே அந்த இடத்துல காபத்துல்லா இருந்தது. அந்த இடத்தில் வைத்து அவர்கள் துஆ கேட்கின்றார்கள், நான் என்ற பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன், உனது பாதுகாப்பிலே என்று சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்துக்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாகத்தினால் அழுகிறார்கள். அழுத நேரத்தில் அந்த இடத்தில் அவர்கள் சஃபா மர்வாக்கிடையிலே ஓடுகிறார்கள். ஓடி ஓடி யாராவது மனிதர்கள் வருகிறார்களா, உதவிகள் ஏதாவது கிடைக்குமா என்று அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது குதி காலால் தோன்றினார்கள் அல்லது அவர்களது இறக்கைகளால் தோன்றினார்கள் என்று ஹதீஸ்களிலே வருகிறது. அந்த இடத்திலிருந்து தண்ணீர் பீரிட்டு பாய்ந்து கொண்டு வந்தது. அந்த இடத்தில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தண்ணீரை நிப்பாட்டு, கொஞ்சம் மெதுவா வா என்ற கருத்துப்பட கூறியதாக ஹதீஸ்களே வருகின்றது. அப்படி அவர்கள் சொல்லாவிட்டால் அந்த நீரில் அந்த நீரூற்றாக ஆறாக பாய்ந்து ஓடி இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த செய்திகள் அனைத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு நீர்நிலை நாகரீகம் ஒன்று அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்திலே ஏற்படுகின்றது.
இந்த ஜம்சம் நீரூற்று வந்ததன் பின்னால் தான் அந்த இடத்தை சேர்ந்து அந்த இடத்தை ஒட்டி மக்கள் குடியேறுகின்றார்கள். வசிப்பதற்கு ஒரு இடமாகவும் நீரூற்றுள்ள ஒரு இடமாகவும் அந்த மக்கா பிரதேசத்திலே இந்த ஜம்சம் நீரூற்று மாத்திரம் இருந்ததால் மக்கள் வசிப்பதற்கு ஒரு உகந்த இடமாக அது மாறப்படுகின்றது. அதன் பிறகு மக்கள் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக குடியேறினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜம்சம் தண்ணீரை அருந்துகிறார்கள். குழந்தைக்கு பால் ஊட்டினார்கள். அப்பொழுது அந்த வானவர் அவர்களிடம் ஒரு மலக்குமார் நீங்கள் கேட்பாரற்று வீணா அழிந்து போய்விடுவேன் என்று எண்ணிவிட வேண்டாம். யாருமே இல்லாத இடத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க அழிந்து பெய்த்திடுவேன் என்று சொல்லி நீங்க பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆறுதல் சொல்கின்றார்கள். ஏனெனில் இந்த குழந்தையும் இவருடைய தந்தையும் புதுப்பித்து கட்டவிருக்கின்ற அல்லாவின் இல்லம் இங்கு உள்ளது. இஸ்மாயிலும் அவருடைய தந்தை இப்ராஹிமும் சேர்ந்து புதுப்பித்து புனர் நிர்மாணம் செய்யப்பட வேண்டிய காபத்துல்லா இங்கே இருக்குது என்று சொல்லி அந்த வானவர் சொல்லிவிட்டு அல்லாஹ் தன்னை சார்ந்தோரை கைவிட மாட்டான் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே பதிவாகி உள்ளது. ஆக இந்த வரலாறுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நீர்நிலை நாகரிகமாக தோன்றிய இந்த காபத்துல்லா பிரதேசத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இடத்தில் அந்த பள்ளியை அல்லாஹ்வின் கட்டளை பிரகாரம் புனர் நிர்மாணம் செய்கின்றார்கள். இதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே என் வீட்டை சுற்றி வருபவர்கள் தங்கியிருப்பவர்கள் ஆகியோருக்காக தூய்மை செய்யுமாறும் இப்ராஹிமிடமும் இஸ்மாயிலிடமும் நான் உறுதிமொழி வாங்கினோம் என்று சொல்லக்கூடிய வசனம் சூரா பக்ராவிலே பதிவாகி உள்ளது. அதே போல இது யர்ஃபஉ இப்ராஹீமு கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில், இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அவ்வீட்டின் அடித்தளத்தை உயர்த்தினார்கள் என்று சொல்லக்கூடிய குர்ஆன் வசனம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து புனித கஅபாவை புனர் நிர்மாணம் செய்தார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் வாழ்ந்து முடிந்த அந்த சமுதாயம் தாண்டி கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு பின்னால் தான் குசா கோத்திரத்தைச் சேர்ந்த அம்ர் இப்னு லுஹை என்று சொல்லக்கூடிய நபர் கஅபத்துல்லாவுக்குள் சிலையை கொண்டு வந்து வைக்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த சந்ததிகள் எல்லாம் வாழ்ந்து முடிந்து 2000 வருடங்களுக்கு பின்னால் தான் கஅபத்துல்லாவுக்குள் சிலை வணக்கம் ஏற்படுகின்றது. இந்த சிலை வணக்கம் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கஅபாவுக்குள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சேர்த்தே சிலைகள் வைக்கப்பட்டதாக வரலாற்றுகளில் குறிப்பிடப்படுகின்றது. கிறிஸ்துவுக்கு பின் 440ஆம் ஆண்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வழித்தோன்றலில் வந்த அதுனான் பரம்பரையைச் சேர்ந்த குசை என்பவர் மக்காவை கைப்பற்றார். மக்காவை கைப்பற்றினத்துக்கு பின்னாடி அந்த குசையை சேர்ந்தவர்கள் குறைஷி கோத்திரத்தினராக இருந்ததால அவர்களது பரம்பரை குறைஷி கோத்திரத்தினர் மக்காவை முழுமையாக ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் படைத்த நபர்களாக மாறுகின்றார்கள். அவர்களது கைகளுக்கு இந்த ஜம்சம் தண்ணீரை பராமரிக்கிறது, அவர்கள கைகளில் இந்த ஜம்சம் தண்ணீரை பராமரிக்கிறதும் இந்த மக்காவை காபத்துல்லாவை பராமரிக்கிற விடயமும் அந்த கோத்திரத்தினருக்கு அப்படியே வருது. இந்த கோத்திரத்தினர் அப்படி இருந்த நேரம் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஜுருஹும் கோத்திரத்தினர் வராங்க. வந்து அந்த காபத்துல்லா பிரதேசத்தில் ஜம்சம் தண்ணீர் வந்த பிரதேசத்தை வந்த கிணற்றை அப்படியே மூடி ஜம்சம் தண்ணீரை இருந்த இடம் இல்லாமல் தெரியாமல் அப்படியே வச்சுட்டு போகிறாங்க. அந்த ஜம்சம் தண்ணீரை அப்படியே மூடி வச்சுட்டு போகிறாங்க. அந்த கிணத்தை அப்படியே மூடி வச்சுட்டு போனதுக்கு பின்னாடி அப்துல் முத்தலிஃபுடைய ஆட்சி காலத்தில் அவர் காபத்துல்லாவுக்கு தலைவராக வந்ததுக்கு பின்னாடி தான் அவர் அந்த ஜம்சம் கிணற்றை தோண்டி திரும்ப எடுக்கிறாரு. இது வரலாறுகளில் சொல்லப்படுது. அப்துல் முத்தலிஃபுடைய ஆட்சி காலத்தில் தான் யானைப்படை வந்ததாகவும் அது அழிக்கப்பட்ட வரலாற்றை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி 30 வருடங்களுக்கு பிறகு குறைஷி கோத்திரத்தினர் அந்த காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்கிறாங்க. புனர் நிர்மாணம் செஞ்சு காபத்துல்லாவை கட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஹஜருல் அஸ்வத் கல்ல அந்த இடத்துல வைக்கிறதுக்கு அவர்கள் ஆலோசித்து கொண்டிருந்த நேரம் ஒவ்வொருவரும் நாங்கள் தான் அந்த வைக்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒன்று வருது. அப்போ அவங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவொன்று எடுக்கிறாங்க. நாளைக்கு காபாவுக்கு யார் முதலாவது வாராரோ அவர் அந்த கல்லை தூக்கி வைக்கட்டும்னு சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. யார் முதலாவது அந்த நபர் வாராருன்னு சொல்லி அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரார்கள். வந்ததோடு அவர்கள் எல்லோரும் ஏகமனதாக அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதில் இருந்தே அல் அமீன் அஸ் சாதிக் என்று பெயர் பெற்றவர்.
நம்பிக்கைக்கு பொறுப்பானவர், உண்மையாளர் என்று சொல்லி அந்த சமுதாயத்தில் பெயரெடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒரு புடவை எடுத்து அந்த புடவையில ஹஜருல் அஸ்வத் கல்லை வைத்து அந்த குறைஷி கோத்திர தலைவர்கள் எல்லாரும் அதை தூக்கி கொண்டு வர நபிகள் நாயகம் அந்த கல்லை எடுத்து காபத்துல்லாவில் வைத்த வரலாறு நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த சம்பவங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி தான் காபத்துல்லாவுடைய வரலாறு காணப்படுகின்றது. இந்த காபத்துல்லாவுக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் காணப்படுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த காபத்துல்லா பிரதேசத்தில் செய்த துஆ மிகவும் முக்கியமானது. இறைவா, இவ்வூரை பாதுகாப்பு மையமாக ஆக்குவாயாக. உலகத்திலேயே பாதுகாக்கப்பட்ட ஒரு நகரம் இருக்கும் என்று சொன்னால் அது மக்கா தான். அந்த பக்கா என்று சொல்லக்கூடிய மக்கா தான் அந்த முழுமையாக பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவாவின் பிரகாரம் அது இருக்கின்றது. இவ்வூரில் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பியோருக்கு கனிகளை நீ வழங்குவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய போது, என்னை மறுப்போருக்கும் சிறிது காலம் வசதிகள் அளிப்பேன், பின்னர் அவர்களை நரக வேதனையில் தள்ளுவேன், சேருமிடத்தில் அது மிகவும் கெட்டது என்று அல்லாஹ் கூறினான் என்று சொல்லக்கூடிய குர்ஆன் வசனம் அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்கராவிலே 126வது வசனமாக வருகின்றது. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மேலும் ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள். எங்கள் இறைவா, எனது சந்ததிகளை உனது புனித ஆலயத்துக்கு அருகில் விவசாயத்துக்கு தகுதியில்லாத இந்த பள்ளத்தாக்கில் இவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக குடியமர்த்தி விட்டேன். எனவே எங்கள் இறைவா, மனிதர்களின் உள்ளங்களை இவர்களை நோக்கி விருப்பம் கொள்ள வைப்பாயாக. இவர்கள் நன்றி செலுத்திட இவர்களுக்கு கனிகளை உணவாக வழங்குவாயாக என்று சொல்லி கேட்ட துஆவும் அல் குர்ஆனிலே பதிவாகியுள்ளது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவை புனித நகரமாக ஆக்கினார்கள், அதற்காக பிரார்த்தித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை புனித நகராக்கியது போன்று நான் மதீனாவை புனித நகராக்கியுள்ளேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு பிரார்த்தித்தது போன்று நான் மதீனாவுக்கு பிரார்த்தித்துள்ளேன். நான் மதீனாவுக்காக அதன் சாவு முத்து ஆகியவற்றில் வளம் ஏற்படுவதற்காக நான் பிரார்த்தித்தேன் என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவாக்கப்பட்டுள்ளது. ஆக உலகத்தில் ஏனைய நகரங்கள் பாதுகாப்பில்லாத ஒரு நகரங்களாக இருக்கும் பொழுது எந்த இடத்தில் எந்த குண்டு வெடிக்கும், என்னென்ன பிரச்சனை ஏற்படும் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. ஆனால் அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட ஒரு நகரமாக இருக்கும் என்று சொன்னால் அது காபத்துல்லாவை அண்டியுள்ள மக்கா பிரதேசம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே போல உலகத்திலேயே பாதுகாக்கப்பட்ட ஒரு வழிபாட்டு தலம் காணப்படும் என்று சொன்னால் அதுவும் மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லா தான் என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் நம்முடன் சேர்ந்து நேர்வழியை பின்பற்றினால் எங்களின் பூமியிலிருந்து வாரி செல்லப்பட்டு விடுவோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அபயமளிக்கும் புனித தலத்தை அவர்களுக்கு வசிப்பிடமாக நாம் ஆக்கவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். இந்த அபயமளிக்கப்பட்ட இடம் என்று சொல்கின்றது புனித காபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய அந்த சூழல் தான். அதே போன்று அல்லாஹ் தஆலா வஹாதல் பலதுல் அமீன், அபயமளிக்கும் இவ்வூரின் மீது சத்தியமாக என்று சொல்லி இந்த ஊரு மிக முக்கியமாக அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்டு அபயமளிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். மேலும் இந்த கௌபா யாராலையும் அழிக்க முடியாத ஒரு இடமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நான் ஏற்கனவே கூறியது போன்று அப்துல் முத்தலிபுடைய காலத்திலே ஆப்ரஹா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் அவன் என்ன செய்கிறான், சன்ஆன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே ஆப்ரஹா மிகப்பெரிய ஒரு கோவிலை கட்டுகிறான். கோவிலை கட்டிவிட்டு அந்த கோவிலில் அனைவரும் வணங்கணும் என்று சொல்லி மக்களுக்கு சொல்றான். ஆனால் மக்கள் யாருமே அந்த கோவிலுக்கு சென்று வணக்க வழிபாடுகளில் ஈடுபடவில்லை. மக்காவில் இருந்து சென்ற ஒரு நபர் என்ன செய்கிறாரு, அந்த கோவில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒரு இடத்துல மலம் கழித்து விட்டு வாரான். இதை பார்த்ததோட ஆப்ரஹாவுக்கு பெரிய ஒரு கோபம் வருது. இந்த காபத்துல்லா இருக்கும் வரைக்கும் யாருமே எனது கோவிலில் வணங்க மாட்டார்கள் என்று சொல்லி காபத்துல்லாவை இடிப்பதற்காக தயாராகிறான். இதற்காக மிகப்பெரிய யானை படைகளை கொண்டு காபத்துல்லாவை தாக்குவதற்காக வருகிறான். வரும் பொழுது ஒவ்வொரு இடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய படைதானே, அந்த படையை வரும் பொழுது இருக்கக்கூடிய எல்லா சொத்து செல்வங்களையும் அவன் புடுங்கி எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துக்கொண்டு வாராரு. ஒரு இடத்துல அப்துல் முத்தலிப் என்ன செய்யறாரு, அவருடைய ஒட்டகங்களை எல்லாத்தையும் அவங்க களவு எடுத்துட்டு பறிச்சு எடுத்துட்டு வாராங்க. அப்துல் முத்தலிப் அந்த இடத்துக்கு போறாரு. போய் ஆப்ரஹாம் மன்னனை சந்திச்சு, இது எல்லாம் எனது ஒட்டகம், இந்த ஒட்டகத்துக்குரிய எஜமான் நான், நீங்க எனக்கு இதை திருப்பி தந்துட வேண்டும். ஆனா காபத்துல்லா
அதனுடைய எஜமான் அல்லாஹ் அதன் பொறுப்பை அவன் பார்த்து கொள்வான் என்று சொல்லவும் அவங்க சிரிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களை ஏளனம் செய்கிறாங்க. காபத்துல்லா இந்த கல்லால கட்டப்பட்ட இடத்தை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் வருவானா என்ற மாதிரி அவங்களோட நக்கல் நையாண்டிகள் காணப்பட்டுச்சு. அதன் பிறகு அடுத்த நாள் அவங்க அந்த யானை படைகளை கொண்டு வந்து காபத்துல்லாவை உடைப்பதற்காக வேண்டி அவர்கள் 4 பக்கமும் வந்து அந்த யானைகளை கொண்டு வந்து தகர்க்கிறதுக்காக முயற்சி செய்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல யானைகள் அந்த இடத்தை விட்டு ஒரு அடி முன்னுக்கு போகல. காபத்துல்லாவோட நிழலை கூட அவர்களுக்கு தாண்ட கிடைக்கல. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா பறவைகளை அனுப்பி சிறிய பறவைகள் அந்த பறவைகளோட சொண்டுகளையும் கால்களையும் சுடப்பட்ட கற்களை கொண்டு ஆபிரகாவுடைய படைக்கு போடுகின்றான். அந்த கற்கள் விழுந்த நேரத்திலே அந்த ஒட்டுமொத்த படையும் சப்பி துப்பின வைக்கோல போல, ஒரு கரும்பை சப்பி துப்பினா எப்படி ஒரு சக்கை இருக்குமோ அந்த மாதிரி சக்கைகளாக அவர்கள் மாறினார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் ஃபீல் முழுமையாக இந்த 4-5-6-7 வசனம் தான் இருக்குது. அந்த ஒட்டுமொத்த வசனத்திலையும் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆக காபத்துல்லாவை யாராலையும் அழிக்க முடியாது என்ற ஒரு செய்தியையும் கியாமத் நாள் வரைக்கும் அது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கும் என்றதையும் நாங்கள் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் அல்லாஹ் இந்த ஊரை புனிதப்படுத்தியிருக்கின்றான். அவன் புனிதப்படுத்திய காரணத்தினால் மறுமை நாள் வரையும் இது புனிதமான இடமாக இருக்கும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே காபத்துல்லாவை யாராலும் இறுதி நாள் வரைக்கும் அழிக்க முடியாது என்ற செய்தியை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். காபத்துல்லா இருக்கக்கூடிய இடத்தையும் அந்த பிரதேசத்திலும் எந்த ஒரு பொருளையும் நாங்கள் வேட்டையாட முடியாது, கொலை செய்ய முடியாது, உயிர்களை பறிக்க முடியாது, மரங்களை வெட்ட முடியாது போன்ற அதிகமான சட்டங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு அது புனிதமான ஒரு இடமாகவும் அமைதியான இடமாகவும் காணப்படுகின்றது. காபத்துல்லா அழிக்கப்படக்கூடிய ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வரும் பொழுது மறுமை நாளுடைய அடையாளமாகத்தான் அது இருக்கும் என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி என்று சொன்னால், ஒரு படை வரும், அந்த படை முழுக்க காபத்துல்லாவை அழிப்பதற்காக வரும் பொழுது அல்லாஹ் தஆலா மறுமை கிட்டையாகிற நாள்களில் நடக்கக்கூடிய செய்தி இது. அந்த படை அப்படியே பூமியில் இழுத்து கொள்ளுவான்னு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் அங்கிருந்தவர் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அந்த இடத்தில் அந்த படை தவிர்ந்த மற்ற மக்களும் இருப்பாங்க, கடை வீதிகள் இருக்கும், அவர்கள் எல்லோரும் சேர்ந்தா பூமியிலுக்கு போவாங்கன்னு கேட்கும் பொழுது, ஆம், எல்லாரும் சேர்ந்து தான் போவாங்க. யார் யாரும் என்னென்ன எண்ணத்தில் இருந்தாங்களோ அந்த எண்ணத்துக்கு ஏற்ப அவர்களுக்கு கூலிகள் வழங்கப்படும் என்ற கருத்தின் அடிப்படையில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே காபத்துல்லா ஒரு நேரத்தில் இடிக்கப்படும். அதே போன்று வளைந்த கால்களை கொண்ட சிறிய கண்களை கொண்ட ஒரு கூட்டத்தினர் வந்து காபத்துல்லாவை ஒவ்வொரு கல்லாக கலட்டக்கூடியதை நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாமே காபத்துல்லா மறுமை நாளில் அழிக்கப்படும் என்ற விஷயத்தை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த காபத்துல்லா உடைக்கப்பட்டால் அது இறுதி நாளில் தான் அந்த செய்திகள் அந்த நிகழ்வுகள் நடைபெறும் என்பதை நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னொரு மிக முக்கியமான சம்பவம் என்னவென்றால், காபத்துல்லாவை சூழ இருக்கக்கூடிய இந்த புனிதமான இடத்திலேயே அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் ஆட்சிகளை கைப்பற்றுவதற்காக காபத்துல்லா இருக்கக்கூடிய பிரதேசங்களில் கொலைகள் செய்திருக்கின்றார்கள். அதே போன்று யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளன் அந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்களுக்கு மிக கொடுங்கோலனாக நடந்து கொண்டவன். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்னிடம் வந்து சரணடையாவிட்டால் காபத்துல்லாவை நான் உடைத்து விடுவேன் என்று கூறிய அளவுக்கு மிக கொடூரமாக நடந்த வரலாறுகளும் காணப்படுகின்றது. எது எப்படி இருந்தாலும் அல்லாஹ் தஆலாவின் பாதுகாப்பும் அந்த மக்களுக்கும் அந்த பிரதேசத்துக்கும் காபத்துல்லாவுக்கும் காணப்படுகின்றது என்பதனை கூறி எனது ஜும்மாவை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.